விஜய் மல்லையா நீரவ் மோடி வாங்கிய கடன் தொகையின் தற்போதைய மதிப்பு பல மடங்கு அதிகரித்துவிட்ட நிலையில் வெறும் சொற்ப தொகையை மட்டுமே ஒன்றிய பாஜக அரசு மீட்டெடுத்திருப்பதாக இந்திய வங்கி ஊழியர் சம்மேளன நிர்வாகி CP கிருஷ்ணன் கூறியுள்ளார். உண்மையிலேயே அவங்க பெருமை பேசுகிற அளவுக்கு இதில் ஒரு விஷயமும் இல்லை. நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா திருவாளர் மல்லையா அவர் 2015 அவருக்கு அவரோட கணக்கு வரா கணக்காயிடுச்சு. கிட்டத்தட்ட வங்கிக்கு 9,000 கோடி ரூபாய் அன்றைக்கே ஒரு கன்சார்ஷியம் ஆஃப் பேங்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பல வங்கிகள் ஒன்றாக சேர்ந்து அவருக்கு பணம் கொடுத்து இழந்தது. நீங்கள் அந்த 9,000 கோடி ரூபாய்க்கு இன்றைக்கி அவர் மேலே போட்ட வழக்கு, அதற்கான செலவு, வட்டிக்கு வட்டி, அபராத வட்டி இதெல்லாம் போட்டு நீங்கள் பேங்க் எப்போவுமே நார்மலாக கால்குலேட் பண்ணுற அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கிட்டத்தட்ட அது 10 வருஷம் ஆயிடுச்சு. 10 வருஷத்தில் அது 4 மடங்கு ஆயிடுச்சு. 36,000 கோடி ரூபாய். அதில் இவங்க இன்றைக்கி வசூல் பண்ணியிருக்கதா சொல்கிற பணம் ஒரு 14,000 கோடி தான். இன்றைக்கும் 22,000 கோடி ரூபாய் அதில் நிலுவைத் தொகை இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு ஃப்ராடை பற்றி சொல்கிறாங்க. அது நிரவ் மோடி அப்புறம் மெகுல் சோக்சி, அது பஞ்சாப் நேஷனல் வங்கியில் அவர்கள் செய்த அந்த மோசடி. அதில் 14,000 கோடி ரூபாய். இது நடந்து 7 வருஷம் ஆயிடுச்சு. இது நீங்கள் இன்றைக்கி அதனோட தொகை பார்த்தீங்கன்னா வட்டி, அபராத வட்டிலாம் போட்டால் 40,000 கோடி. அதில் நீங்கள் வசூல் பண்ணுறதா சொல்கிற பணம் வெறும் 3,500 கோடி ரூபாய் தான். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.